ஸோ ஹலோ guys. ஸோ வெல்கம் பேக் டு யுவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னா, இட்ஸ் none other than மும்பை இந்தியன்ஸ் டேக்கிங் ஆன் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் பத்தி பார்க்கணும்னா, ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மேட்சா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் இது வந்து ஏன் நான் நல்ல மேட்ச்னு சொல்றேன்னா, லைக் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஒரு டீப் ஒரு கம்பேக் நோக்கி போனாங்க. தேர் மைண்ட் செட் இட்செல்ஃப் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பட் ஆஃப்டர் திஸ் மேட்ச் ஐ ஃபீல் தட் தேர் மைண்ட் செட் வில் பி சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா பார்க்கும்போது எல்லா டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபேஸ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இனிஷியல் தாட்ஸ் மிஸ்டர் கியூடாக், இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங். அதுதான் ஐபிஎல் இஸ் ஸ்பீக்கிங் அட் த ரைட் டைம். ஆக்சுவலி அப்படிதான் சொல்லணும் இன்னும் கேட்டா. ஆனா ம் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்த்த மாதிரியே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் கன்ஃபார்ம் கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஜெயிப்பாங்களா எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனா கம்பேக் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. அந்த கம்பேக் ம் மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு எப்படி சொல்றது, அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா. ம் அதான் இன்னைக்கு ஒரு நடத்தையும் காமிச்சிருக்காரு. நீங்க பார்க்கணும், ஒரு விக்கெட்டுக்குமே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தாரு. அவ்வளோ ம் எல்லாம் சந்தோஷம், அவ்வளோ ஒரு இதுவா மும்பைய பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு இப்பதான். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்க்க மாட்டோம் முன்னாடிலாம். என்னடா இது, சப்பையா ஜெயிச்சுட்டு போவாங்க, இல்ல அசால்ட்டா வந்துட்டு கேட்ச் லைக் விக்கெட் எடுத்துட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு செலிப்ரேஷன் இருக்காது ஆக்சுவலா. பட் ஆனா இந்த மேட்ச் இந்த ஒரு விக்கெட்டுக்கும் ஹர்திக் பாண்டியா பண்ண செலிப்ரேஷன் லைக் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஸோ வாட் வென்ட் ராங் இன் திஸ் மேட்ச் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ்? குஜராத் டைட்டன்ஸ் ராங்லாம் எதுவுமே இல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 2, 3 வாட்டி மேல சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன். உங்களுக்கு 200 சேஸ் பண்ணதாலும் சரி, 200 வந்து அவங்க போஸ்ட் பண்ணாலும் சரி, பட்லர் அடிக்கணும். இன்னைக்கு ம் பட்லரும் அடிக்கல. சாய் ம் சுதர்சனும் ஃபர்ஸ்ட் பாலே வேற அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க சாய் ம் சுதர்சன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகும்போதே அவங்க வந்து ஒரு 25-30% மேட்ச வந்து அவங்க கையில இருந்து போயிடுச்சு. பட்லர் ம் விக்கெட் போன அப்புறமே எனக்கெல்லாம் ஃப்ராங்கா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கஷ்டம் தான் அப்படின்னு ஆகி போச்சு. ம் அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ம் எப்படி சொல்றது, டிசாஸ்டரஸ் ம் விக்கெட் மாதிரி விக்கெட்ஸ் விட்டு இது மாதிரி ஒரு லாஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ம். ஸோ ஆக்சுவலா நான் இந்த மேட்ச்ல நீங்க சொன்னல அந்த 200 பிளஸ் ஜிடிக்கு அடிக்க முடியாது அப்படின்ற மாரி. அது வந்துட்டு ஆக்சுவலா சுக்மன் கில்க்கே தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க டாப் 3 தான் வந்துட்டு எல்லா மேட்ச்சுமே லைக் கிளிக் ஆகுறாங்க. அதே மாரி டாப் 3 தான் வந்துட்டு எல்லா மேட்ச்லயும் சேஸ் பண்ண டோட்டல் அடிக்கிறாங்க. ஸோ நான் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, சுக்மன் கில் வந்துட்டு லைக் பவுலிங்லயே வந்துட்டு பவுலிங் சேஞ்சஸ் அண்ட் ஃபீல்டிங் செட்டப் ஸோ அதுலயே அவர் விட்டாருன்னு தோணுது மிஸ்டேக் மேட்ச்ச. பண்றாரு. ஏன்னா, நான் ஒரு திலக் வர்மா வந்துட்டு சில ஷாட்ஸ்லாம் வந்துட்டு அவர் இன்டென்ட் மட்டும் தான் காமிச்சாரு. பட் ஆனா கேப்லயோ அது மேல போல. பட் ஆனா அது லாங் ஆன் ஃபீல்டர் இல்லங்க. ஒரு நான் பார்க்கும்போது. அசால்ட்டா தூக்கி தான் விட்டாரு. இந்த பவர் பிளேல தூக்கி விட்ட மாரி விட்டாரு, 4 போச்சு. அதே மாரி ரஷீத் கான் ஓவர்ல வந்துட்டு லைட்டா அப்படி லைக் ஸ்லாக் கட் பண்ணி. அடிச்சாரு. அது பார்த்தா 4க்கு போது. அது எது 16வது ஓவர்ல. அங்க ஆனா ஆக்சுவலா ஸ்பின்னருக்கே அங்க ஃபீல்ட் நிக்க வைக்கல. எனக்கு வந்துட்டு சோ இந்த மாரிலாம் வந்து நெறைய லேக் பண்ணாங்க. அண்ட் இல்ல நெக்ஸ்ட் நீங்க நம்ப சொல்ற மாதிரி நிறைய ஷாக்கிங் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு சுமன் கில் ம். கேப்டன்சில. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு அதுதான் எனக்கு லைக் ஏதோ லைக் ஜிடி தப்பா பண்ணாங்க அப்படின்னு மாரி தோணுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ப கேம் சேஞ்சர் இதுக்கு வருவோம். செக்மெண்ட்க்கு வருவோம். நீ யார் கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மேட்ச் பார்த்தவங்களுக்கு. ஸோ நன் அதர் தென் திலக் வர்மா. ஸோ அவர் இன்னிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல? இல்லங்க, நீங்க கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் தாங்க என்ன பொறுத்தவரைக்கும் திலக் வர்மா. என்ன ம். பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்னா அது ஹர்திக் பாண்டியா தாங்க. இல்ல நான் சீரியஸா இல்ல, சொல்றேன். இல்ல. அதான், அந்த அதான். டைம் அதான். அவுட்ல போயிட்டு அவர் அவ்வளோ அனிமேட்டடா பேசினாரு கிட்டத்தட்ட. ம், இப்போ ம், அவன எப்படி சொல்றது? நம்ம எப்படி இப்போ முக்கியமான மேட்ச்ல நம்ம எங்கேயாச்சும் ஏரியாலலாம் விளையாடுறோம், டோர்னமெண்ட் ஏதோ ஆடுறோம் அப்படின்னு தோத்துட்டு வேணா எவ்வளோ பேசுவோம். என்னடா ஆடுனன்ற மாரி, ம். என்னடா நீ ம், ஆடிட்டு இருக்க? இது உன் கேமாடா? ம். போய் ஆடுறா பைத்தியக்காரனாய்மே ஆடுறா, தூக்கி அடிடா அப்படின்னு சொல்ற மாரி ம். செம அனிமேட்டடா வந்து அவரு கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி ஹிந்தில அந்த மாரிலாம் பேசினாரு. ஆனா யாஹ்! ம். அதான் அவர் மோட்டிவேட் தான் பண்ணாரு. அவர் தப்பா பேசல. ம், இந்த ம், ம். மோட்டிவேஷனே அந்த மாரி ஒரு ஃபோர்ஸ்ல பண்ணதுக்கு ம், அப்புறமா, அடுத்த ம், ம். ஓவரே திலகர்மா சரின்னு சொல்லிட்டு அந்த அசோக் குமார போட்டு செய்க தான் 2 அதுக்கப்புறம். 6 3 4ன்னு பொளந்து ம். விட்டாரு. அதனால அந்த ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன பெப் டாக் தான் நான் கேம் சேஞ்சரா ம், பார்க்குறேன். ம், ம். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அ ஒ ஒரு மொமெண்ட்ல நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு தெரியல. திலக் வர்மா வந்து 22 பால்ஸ்ல 19 ரன்ஸ். 19 ரன்ஸ். நெக்ஸ்ட் அதுதான். 23 பால்ஸ்ல ஹி ஸ்கோர்ட் 81 ரன்ஸ். அதான் சொல்றேனே, ஆ, ஃபர்ஸ்ட் 6 இன்னைக்கு தான் அடிச்சிருக்காருண்ணா. ஆ. ஃபர்ஸ்ட் 6 இன்னைக்கு அடிச்சு இந்த வருஷத்துல 7 6 இன்னைக்கு. அது லைக் ஒரு பெரிய பாசிட்டிவ். ஒரு டிராமாஸ்டிக் இன்னிங்ஸ் கியர் வந்து ஷிஃப்ட் அது. ம்.
ஒரு பெரிய இன்னிங்ஸ், ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு பிளேயர் இன்னைக்கு ஆடுன இன்னிங்ஸ்னால அந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற எங்கேயோ போய் நீங்க பாருங்களேன். ம். என்ன மாரி ஒரு கம்பேக் பாருங்க. ஜிடி ஹேட்ரிக்ஸ் ஆஃப் வின்ல இருந்து வந்தாங்க. ம். அப்படி இருந்து ம். இப்ப இந்த மாரி ஒரு லாஸ் அவங்க எதிர்பார்த்திருக்க மேபி அவங்க தோக்கறத கூட எதிர்பார்த்திருப்பாங்களா கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு ம். லாஸ் கன்ஃபார்ம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ம். சரியான ஒரு கம்பேக் பை மும்பை இந்தியன்ஸ். நீங்க சொன்ன மாரி ம். ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங். ம். கரெக்ட்டா எல்லா டீம்ஸும் இப்ப பார்த்தீங்கன்னா, லக்னோ 6 பாயிண்ட்ல இருக்கு. டெல்லி சாரி ம். டெல்லி 6 பாயிண்ட்ல இருக்கு. ஹைதராபாத் 6 பாயிண்ட்ல இருக்கு. இப்ப வந்து மும்பை 4 பாயிண்ட். அப்புறம் ம். பெங்களூரும் ராஜஸ்தானும் ய 8, 8 பாயிண்ட்ல யா இருக்கு. சோ பஞ்சாப் மட்டும் 11 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ வந்து ம். செகண்ட் ஹால்ஃப் நீங்க சொன்ன மாரி ரொம்ப சீரியஸாவும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாவும் போகும்னு ம். நெனைக்கிறேன். யா சோ நீ நீ லைக் அது ஓகே. பட் ஆனா எனக்கு என்னமோ அஸ்வினி குமார் போட்ட ஸ்பெல்லும் எனக்கு இன்னும் கேம் சேஞ்சிங் இதுவா தான் தோணுச்சு. இன்னைக்கு அதான் நீங்க சொன்ன மாரி நெறைய ம். டாக்டிக்கலாவும் நல்ல கரெக்ட்டான மூவ்ஸ் பண்ணாங்க. அங்க ம். ஆட வச்ச விதமா இருக்கட்டும், ஒரு கேப்டன்சி பண்ண விதமா இருக்கட்டும், ம். அட்டாக்கிங்கா போனாரு. ஜெயிக்கணும் அப்டின்றதுக்கு மாரி ம். இப்ப டிஃபென்சிவ் மைண்ட் ம். செட்ல போகாம, அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட நீங்க இப்ப ஏன் அட்டாக்கிங்கா போனாருன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு பாருங்க பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு கரெக்ட்டா. ம். பும்ரா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டே எடுத்தாரு. ஆக்சுவலா டாக்டிக்கல் சேஞ்சஸ் நெறைய பண்ணாரு ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச். ஆக்சுவலா அந்த தொடர்ந்து அந்த 4 மேட்ச் தோத்தாங்கல்ல. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பேக் குடுத்தா மட்டுமே தான் ஒரு சாம்பியன் சைடு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. வர முடியும். ஸோ தே டிட் தட் அண்ட் நான் இதுதான் லைக் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டா பார்க்குறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மென்ட் போலாம். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு வாட் ஜிடி நீட் டூ டேக் அவே ஃப்ரம் திஸ் மேட்ச்? நீ என்ன இல்லைங்க பண்ணணும்னு நெனைக்கிற ஜிடி? ஏற்கனவே நெறைய பேசியாச்சு. திருப்பி அத தான் பேச போறோம். அவங்க வந்து இதுதான் அவங்க டெம்ப்ளேட்டா வச்சிருக்காங்க. நாங்க டாப் 3 பேட்ஸ்மேன் சாலிடா வச்சிருக்கோம். அவங்க அவங்க 3 பேர் தான் எங்களுக்கு அடிக்க போறாங்க. யாராச்சும் ம். கடைசில வந்து சிப் இன் பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் சுந்தர் அடிப்பாரு. ஒரு மேட்ச் கிளென் பிலிப்ஸ் அடிச்சா போதும். அப்படின்ற மாரி ஒரு ம். மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அது இன்னும் சார்ட் அவுட் ம். பண்ணல. போன வருஷமும் ஃபுல்லா அப்படிதான் வச்சாங்க. அத வச்சு அவங்க வந்து உங்களுக்கு சக்சஸும் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து ம். இப்ப பாருங்க, இந்த மாரி வந்து குரூசியல் டைம்ஸ்ல வந்து போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா, எலிமினேட்டர்ல வந்து இது மாரி தான் ஆகும். ஆ ம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய் சுதர்சனும் சுந்தரும் ஆடிட்டு இருப்பாங்க. சுந்தர் அவுட் ஆயிடுவாரு. அதனால வந்து ம். எப்பயாச்சும் ஒரு டைம்ல இதுல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அத அவங்க அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லன்னா, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாம இல்ல. இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு. அத அட்ரஸ் பண்ணி ம். சார்ட் அவுட் பண்ண முடியாம இருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வேற இல்ல. ஆக்சுவலா அவங்க இத வச்சு தான் அவங்க போய் ஆவணும். வேற எதுவும் பண்ண நீ முடியாது ஆக்சுவலா அவங்க. நீ ஆக்சுவலா எனக்கு சொல்றது என்ன லாஜிக் கிடைக்குதுன்னா, கிளென் பிலிப்ஸ் எதுக்கு அவங்க டீம் வச்சிருக்கானே எனக்கு புரியல. அவங்க வந்துட்டு கரெக்ட் தான். நானா கிளென் இருந்தா நான் ஆ சொல்றேனே, கிளென் பிலிப்ஸ் ஆடுறதுக்கு நான் வந்து ம். ஆனா இப்ப கிளென் பிலிப்ஸ் ஆட வைக்கலாம் வேற யாரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்காம ஜேசன் ஹோல்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. இருக்கீங்க. ஜேசன் ஹோல்டர் நீ ஜேசன் கூட்டின்னு வந்தன்னு வச்சுக்கோயேன், ஜேசன் எனக்கு ஹோல்டர் தெரிஞ்சு ஆ, கூட்டு வரலாம். இப்ப ஆ. ஜேசன் ஹோல்டர் வந்து எப்படின்னா வந்து நல்ல இப்ப செம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ம். மெயின் ஆனா வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆனா பேட்டிங் நல்லா ம். ஆடுவாருன்ற மாரி தான். உங்களுக்கு வந்து இப்ப அவங்க வந்து கிரீன்ஃபீல்ட்ஸ் பேட்ஸ்மேனா தான் ஆடுறாங்க. அதனால கிரீன்ஃபீல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிஃபர் பண்றாங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு அவர் பண்ற ரோல வந்துட்டு ஆக்சுவலா ஜேசன் ஹோல்டர் டெப்த்ல பண்ணுவாருன்னு தோணுது. நான் என்ன சொல்றேன், நீ கரெக்ட் தான். கிளென் பிலிப்ஸ் ஆடுறதுக்கு பதிலா, அப்படியே லைக் ஷாருக் கான் ஆட வச்சுரு. அவர் என்ன எப்படி ஷாருக் கான் ஆக்சுவலா பினிஷர் தான். பட் ஆனா எனக்கு என்னமோ, இல்லன்னா ஜேசன் ஹோல்டரே இருக்கு. பிலிப்ஸ் பொசிஷன்ல. அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி தான் ஆவணும் ஜிடி. ஒன்ஸ் இப்போ வந்துட்டு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பவுலிங் ஆக்சுவலா அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஆமா. ஒத்துக்கிட்டே ஆவணும். ஒத்துக்கிட்டுதான். இந்த மேட்ச் கண்டிப்பா. மட்டும் தான். இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் திலக் வர்மா எக்ஸ்ட்ரார்டினரியா ஆடிட்டாரு. பட் ஆனா நீங்க பேட்டிங் சொல்ற அவங்களுக்கு மாரி வீக். ம். கரெக்ட். கரெக்ட் தான். ஸோ நானா இருந்தா எனக்கு எனக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா, வேற யாருமே எனக்கு என்னமோ டீம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அனுஜ் ராவத் இருக்காரு. அனுஜ் ராவத் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆடுவாரான்னு தெரியல. லைக் பிளேயிங் லெவல்ல இருக்கிற மாரி. ஸோ அப்படி ம். பார்த்தீங்கன்னா, பவுலிங் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லா எல்லாருமே பவுலர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க டீம்ல. லூக் வுட்டு, சாய் கிஷோர். ஸோ சாய் கிஷோர்லாம் வாய்ப்பே இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்ல பேட்டிங் சாய் கிஷோர் ஆக்சுவலி அதான் அவரும் ஒரு பவுலர் தான். அதனால உங்களுக்கு ம். நீங்க சொல்ற மாரி ஃபுல்லா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டீம் ஃபுல்லா பவுலர்ஸா இருக்காங்களே தவிர, ம். ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்களே பெருசா அவங்க டீம்ல யாரும் இல்ல. அங்க தான் ம். அவங்க மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான். ஒன்ஸ் இல்லன்னா வந்துட்டு அவங்க வேற வழி இல்ல. டாப் 3 நம்பி தான் ஆவணும். ஏன்னா அவங்க அதுதான் டாப் 3 அவங்களுக்கு வேற மட்டும் ஆப்ஷன் இல்ல. ஏன்னா அவங்க ம். எடுத்திருக்க ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா, யாரும் பெரிய நேம்ஸ் இருக்கா மாரியும் தெரியல. நீங்க ம். பண்ணா ஒண்ணு பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் என்ன யோசிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இல்ல. ம். அப்ப மேபி ம். நான் வந்து ரபாடா பிலிப்ஸ் ஆட வைப்பாங்களான்னு யோசிச்சேன். ம். சாரி ம். ம். ரபாடா பதிலா ஹோல்டர் ஆட வைப்பாங்களான்னு யோசிச்சேன். இப்ப ஓ! ரபாடா பார்த்தீங்கன்னா, ஹோல்டு இன்னைக்கு ரபாடாவா வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. செம்ம ஸ்பெல் இன்னைக்கு.
அதான் இன்னைக்கு இல்ல, இல்ல. போட்டு அவரு தாக்கிட்டாரு. பாருங்க அவரு கம்பேக் ஆக்சுவலி வந்து ஏன் நான் ஆக்சுவலா நான் குஜராத் வந்து டேஞ்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இன்னைக்கு கூட. ஏன்னா சரியான ம். ஸ்பீடு 150 கிளாக் ம். பண்ணாரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு. அதனால ம். அவர டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அவங்க ம். சேஞ்சஸ் எதுவும் பண்ணவும் முடியாது நீங்க. அதனால வந்து ம். அவங்க இது ஸ்டிக் ஆகி தான் போய் ஆகணும். ம். ஸோ ஆக்சுவலா லைக் இதுக்கப்புறம் வந்துட்டு மேபி கிளென் பிலிப்ஸ் பதிலா மேபி ஜேசன் ஹோல்டர வேணா ஆட வைக்கலாம். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நல்லா ஆடுவாருன்னு தோணல. எனக்கு பொறுத்திருந்து தெரிஞ்சு இந்த பார்ப்போம். ராகுல் திவாட்டியாவ பதிலா நிஷாந்த் சிந்து அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வேணா பார்க்கலாம் அவங்க. ராகுல் ம். திவாட்டியும் கடைசியா எப்ப அடிச்சாருன்னே தெரியல. சோ வந்து அதுக்கு பதிலா நிஷாந்த் சிந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர். நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவர ம். ட்ரை பண்ணலாம். அது மாரி அர்ஷத் கான் மே மோர் ஆஃப் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். பட் வேற யாராச்சும் அவங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். ம். ம். ஸோ தே நீட் டூ ஃபிகர் இட் அவுட். இதுக்கப்புறம் போக போக தான் என்னன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த 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 ஸ்குவாட் வச்சு அவங்க கப்புன்னு இல்ல. லைக் பிளே ஆஃப் போறது எனக்கு தெரிஞ்சு போக போக ஸ்லிம் ஆயிட்டே வரும்னு நினைக்கிறேன் சான்சஸ்லாம் ஜிடிக்கு. ஓகே. ஸோ க்ளோசிங் தாட்ஸா நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பத்தி ஓவராலா? மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஜிடி. மும்பை மும்பை வந்து ஒரு சாலிட் கம்பேக் குடுத்துருக்காங்க. ம். அங்க நீங்க சொன்ன மாரி ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போகுது. போக, ம். போக என்ன ஆகும்னு தெரியல. மேபி இத அவங்க கன்டின்யூ பண்ணாங்கன்னா, இன்னும் டேஞ்சரா அமைய வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃப்ஸ் போகவும் வாய்ப்பு இருக்கு. பிளே ம். ஆஃப்ஸ் போயிடுவாங்க நான் இப்பயே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நீங்க டாப் 3 பார்த்தீங்கன்னா, இப்பயே அவங்க 8, 8, 4, 11 இருக்கும்போது, அவங்க வந்து 16 பாயிண்ட்ஸ் எடுக்கணுன்றபோது, மேபி தெரியல. ஏன்னா டெல்லி இருக்கு, ஹைதராபாத் இருக்குன்னும்போது, பிளே ஆஃப்ஸ் ம். போவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு கம்பேக் குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. யாஹ்! ஆஸ் நீ சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் என்ன வேணா நடக்கலாம். ஸோ, அது ஆக்சுவலா போன 2, 3 ஐபிஎல் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு, நீ அந்த 4, 5, 6 பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் பொசிஷனு, எல்லாருமே ஒரே பாயிண்ட் தான் இருப்பாங்க. ரன் ஆமா. ரேட் மட்டும் தான் மேட்டர்ஸ். இந்த ம். மாரி ஒரு பொசிஷன்ல. ஸோ வந்துட்டு லைக் ரொம்ப குரூசியலா போகுது ஐபிஎல் இந்த வாட்டி. ம். ஸோ யாருமே வந்துட்டு மேட்சஸ் எல்லாமே. இந்த ஐபிஎல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன் கன்ஃபார்மானா, பஞ்சாப் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடும். அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியுது. அத தவிர வேற எதுவுமே வந்துட்டு அவங்க இல்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப், ஆர்சிபி 2மே குவாலிஃபை ஆயிடும். ம். ஆர்ஆர் வந்து நான் அன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நாள் சொன்னேன். நான் உங்ககிட்ட வீடியோல பேசும்போது சொன்னனா, இல்ல வந்து நம்ம நார்மலா சாட் பண்ணும்போது சொன்ன டாக்ல சொன்னேனான்னு ம். தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த அதான். ஆர்ஆரோட தோக்க ஹனிமூன் பீரியட் முடிஞ்சுச்சோ! ஆரம்பிச்சதுக்கப்புறம். ம். அப்படின்னு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, போன மேட்சும் ஒரு லாஸு. அதுக்கு ம். முன்னாடி மேட்சும் ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ம். அவங்களும் திங்க் சார்ட் அவுட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ம். கொஸ்டின் மார்க்ல தான் இருக்காங்க. யாஹ்! வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ம். சோ கரெக்ட் தான். சோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இட் வாஸ் எ குட் மேட்ச். சோ ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ தே ஆர் கமிங் அப். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்ச். சோ இட்ஸ் கோயிங் டூ பி எல் கிளாசிக்கோ. சிஎஸ்கே டேக்கிங் கண்டிப்பா ஆன் மும்பை நாங்க இந்தியன்ஸ். ரிவ்யூ பண்ண வருவோம். ஆ அதுக்கு நம்ப கண்டிப்பா வரலாம். ஸோ அ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூ ஷோல பேசுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டூ பி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு டிசி விசஸ் எஸ்ஆர்எச். ஸோ அதுக்கு நாங்க ரிவ்யூ தருவோம். சாரி ப்ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாரி டைம்ஸ்ல. அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஆல் ஒன்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆல்சோ. அண்ட் ரித்து, see you in the next video. Bye bye.